Match number 3, New Zealand versus India. So, New Zealand bat பண்றாங்க, India toss win பண்ணி bowl பண்றாங்க. So, பார்க்கலாம். First match India lost பண்ணிட்டாங்க West Indies மேல. New Zealandக்கு இதுதான் first match. So, wait பண்ணி பார்க்கலாம். So, கண்டிப்பா இந்த match India win பண்ணி ஆகணும். இந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்க. So, match கண்டிப்பா நல்லா போகும். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க ஃபுல்லா. So, first ball Jagadish, welcome. பாண்டி ஸ்ட்ரைக்ல ஸோ விண்டு கண்டிப்பாக ரைட் சைடில் இருக்கு. ஃபைன் சிக்னல் பால் டாட் பால் விக்கெட்கான ஒரு அப்பீல். தேர்ட் பால் ஃபர்ஸ்ட் 2 பால் டாட் பால் போட்டிருக்காங்க. சூப்பர் ஷாட் ஸ்ட்ரைட்ல மேக்ஸிமமா சூப்பர் கேட்ச் விக்கெட் சிக்னல் நல்ல ஒரு கேட்ச் டாட்டுக்கு அப்புறம் ஒரு விக்கெட். ஃபோர்த் பால் இது வரைக்கும் ரன் எதுவும் வரல. சூப்பர் ஷாட் புல்டாஸ் அப்படியே திருப்பி விட்டாரு. மேக்ஸிமம் கிடைக்குது. அருமையான அடி. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நியூசிலாந்து. அதான் ஸ்டுமோர் சூப்பராக அடிச்சு ஒரு ரன் எடுத்திருக்காங்க. சென்சிபிளான கேம். ஒரு மேக்ஸிமம் அடித்ததுக்கப்புறம் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் அகேன் சிங்கிள். ஸோ ஓவர் முடியுது இதோட. நல்ல ஒரு ஓவர் தான் இந்த ஓவரில். ஏன்னா பவர் பிளேங்கிறதுனால 8 ரன் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஓவர் பார்த்து வெற்றி. விக்கெட் சிக்னல். நெக்ஸ்ட் நியூ பேட்டர். வெயிட் பண்ணுங்க, நேம் சொல்கிறேன். சூப்பரான ஒரு கட்டு சிங்கிள் தான் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு பவுலிங் போட்டுருக்காரு வெற்றி. மணி ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. ஸோ ரிவர்ஸ் திரும்பி ரன் அவுட் சான்ஸ் இருக்கா? இல்லைங்க. நெக்ஸ்ட் பால் டாஸ் பால் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டிங் இல்லை. கண்டிப்பாக சிங்கிள் மட்டுமே கிடைக்குது. வேகமாக வந்துட்டார் இல்லை. லாஸ்ட் 2 more. சூப்பர் பால் டாட் பால். வெற்றி இது வரைக்கும் சூப்பரான ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. சூப்பரான ஓவர். கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். 4 ரன். இது வரைக்கும் நல்ல பால் போட்டார். ஆனால் இந்த பால் 4 ரன் கொடுத்துட்டாரு. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் சூப்பர் பால் சிங்கிள் தான் கிடைக்கும். செகண்ட் பால் புல்டாஸ் கேட்சா? இல்லைங்க, கேட்சை மிஸ். கேட்ச் பிடிக்க முடியாது. கேட்ச் முன்னாடியே குத்திடுச்சு பால். தேர்ட் பால் அகைன் தரையோட அடிச்சிருக்காங்க. சிங்கிள் தான் கிடைக்கும். 2 ரன் சான்ஸ் பார்த்துருக்காங்க. ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க. ஈஸி 2. 5th பால். ஸோ இது வரைக்கும் பெரிய ஷாட் எதுவும் வரல. வந்துருச்சிங்க பெரிய ஷாட் வரலன்னு. மேக்ஸிமம் ஷார்ட் பாலாக போட்டார். சூப்பர் ஷாட் அடிச்சிருக்காங்க நரசிம்மன் பால் நினைக்கிறேன். கேட்ச் மிஸ் ஆகிடுச்சு. சிங்கிள் கிடைக்குது. வயசில் ஒரு ரன். ஸோ ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு நவீன். சிங்கிள் கிடைக்கும் கண்டிப்பாக. பாலே ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் நோ பால் ப்ளஸ் சிங்கிள். தேர்ட் பால் சூப்பர் ஷாட்டு. ஆனால் சிங்கிள் தான் கிடைக்கும். ப்ளஸ் 3 more. இது வரைக்கும் 4 ரன் வந்திருக்கு. அகேன் லெக் பைஸ் சிங்கிள். 2 more. ஒரு கட்டு சிங்கிள் தான் கிடைக்கும். ஸோ இந்த ஓவர் சூப்பராக போட்டுட்ருக்காங்க நவீன். பெரிய ஷாட் கொடுக்காம இந்த ஓவரில்
சிங்கிள் எல்லாருமே சிங்கிள் மைண்ட் செட்டில் இருந்திருக்காங்க. அதனால் பெரிய ஷாட் வரல. 5th ஓவர் பார்த்துக்கு அருண். சூப்பர் ஷாட் மேக்ஸிமம். செகண்ட் பால் டாட் பால். ரெட் பால் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் பால். ஸோ பேட்ஸ்மேன் அவுட்டாங்க. நல்ல ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் அடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போக சான்ஸ் இல்லைங்க. நல்ல ஃபீல்டர். ரன் அவுட்கான சான்ஸ் சார். ரன் அவுட். பால் ரைட் எடுத்துருக்காங்க. கேட்டா விக்கெட் சிக்னல். கிரேட் கேட்ச் ஃப்ரம் வினோத். லாஸ்ட் பால். இந்த ஓவரில் பேட்ஸ்மேன் 3 ஸ்டம்பை விட்டு நிற்கிறாரு. சூப்பர் ஷாட் மேக்ஸிமம். ஓவர் முடிஞ்சிருக்கு. 49 ஃபார் 4 விக்கெட். 5 ஓவர் லாஸ். 5 ஓவரில் பால். அகைன் சூப்பர் பால். 2 டாட் பால் போட்டிருக்காங்க. தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 6. மேக்ஸிமம் கணேஷ் பாட்லேருந்து வந்திருக்கு. சூப்பர் ஷாட். 4th பால் சூப்பர் பால். சிங்கிள் தான் கிடைக்கும். வெற்றி சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டாருங்க. நெக்ஸ்ட் பால் இந்த ஓவரில் சூப்பர் ஷாட் பவுண்டரி. 4 ரன் கிடைக்குது. 4 ரன்னோட ஓவர் முடியுது. ஓவருக்கு 61. 4 விக்கெட் லாஸ். 6 ரன் ஓவர். சிங்கிள் கிடைக்கும் கண்டிப்பாக. ரன் அவுட். அங்கே பவுண்டரி போக சான்ஸ். பவுண்டரி 4 ரன் கிடைக்குது. லாஸ்ட் பால் ஓவர் த்ரோவில் பவுண்டரி வந்துருந்துச்சு. செகண்ட் பால் சூப்பர் ஷாட் மேக்ஸிமம். ரெடியாக போய் நின்னாரு. தேர்ட் பால் அகைன் சூப்பர் ஷாட் மேக்ஸிமம். ஷார்ட் பால் 2 பாலுமே மேக்ஸிமம் அடிச்சிருக்காங்க. 4th பால் சூப்பர் ஷாட்டு. நல்ல ஃபீல்டிங். அங்கே கோகுல் சிங்கிள் கிடைக்குது. அந்த பால் நல்லா. லாஸ்ட் 2 more. சூப்பர் ஷாட்டு பவுண்டரியா. 6 கொடுத்துருக்காங்க. அதான் இருக்கு. லாஸ்ட் பால். சரி ஓவர் பெரிய ஓவராக மாறிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு பால் இருக்குது. அகேன் பவுண்டரி. 6 கொடுத்துருக்காங்க. 4 6 வந்திருக்கு. ஸோ இந்த ஓவரில் பெரிய ஓவராக மாறி இருக்கு. பெரிய ஸ்கோராக வந்திருக்கு இந்த டோர்னமெண்ட்டில். இந்த லாஸ்ட் 2 மேட்ச்சு இந்த ஸ்கோர் வரல. 91. ஃபஸ்ட் பாலே சிங்கிள் வந்திருக்கு. செகண்ட் பால் சூப்பர் ஷாட் மேக்ஸிமம். தேர்ட் பால் ஹைட் தான் ஏறி இருக்கு. கேட்ச் பிடிக்க சான்ஸ். விக்கெட் சிக்னலுங்க. 6 கட்டு. மோர் சைக்கிள் வம்சி லெஃப்டி. சுரண்டர் ஈஸியாக ஓட்டாங்க. 3வது ரன்னும் ஓட்டாங்க. 3வது ரன்னில் விக்கெட். ஸ்கோரு 101 இது வரைக்கும். ஷார்ட் ஸ்ட்ரைட்டில் பவுண்டரி. 4 ரன்.
பவுண்டரி. லாஸ்ட் 2 more இந்த இன்னிங்ஸில். காலே அடிச்சிருக்காங்க. பால் இந்த இன்னிங்ஸில். சூப்பர் ஷாட்டு, கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். 4 ரன் கிடைக்குது. ஸோ ஓவர் முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக. 10 ரன் வந்திருக்கு 7 விக்கெட் லாஸில். 111 டார்கெட் இந்தியாவுக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் வெற்றி, நான் ஸ்ட்ரைக்கில் யுவி. மிகப்பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ண வந்திருக்காங்க இந்தியா நியூசிலாண்டுக்காக. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணால் தான் இந்தியா உள்ளே இருப்பாங்க. ஸ்டோரை போகிறதுக்கு சுபாஷ் ஃபர்ஸ்ட் பால். டாட் பால். தரையோட போயிருக்கு. டாட் பால். 5th பால். போட்ட 4 பேருமே ரிவர்ஸ் ஆடி இருக்காரு. பாலும் ரிவர்ஸ். சான்ஸ் இருக்கா? கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி 40 நல்ல விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் இது வரைக்கும் ஒரே ரன் தான் வந்திருக்கு. சிங்கிள் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ரன்ல போட்டிருக்காங்க. ஓவர் பிடிச்சிருக்கு. 2 ரன், நோ விக்கெட் லாஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் பால். சூப்பர் ஷாட், மேக்ஸிமம். அருமையான அடி. பெரிய 6 ஃப்ரம் யுவராஜ். இந்த மாதிரி ஷாட்டு கண்டிப்பாக நிறைய தேவை. பிக் டார்கெட் கொடுத்துருக்காங்க நியூசிலாந்து. 6ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்கு. செகண்ட் பால். ஹைட் எடுத்திருக்காங்க. கேட்ச் சான்ஸ், மேக்ஸிமம். தொடர்ந்து 2 6 விக்கி. ஃபீல்ட் டிஸ்டர்ப் பண்ணாது. 4th பால். சூப்பர் ஷாட்டு, அது மேக்ஸிமமா இல்லைங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு ட்ரை. அவசியமா பாலுக்கான ஒரு சான்ஸ். விக்கெட்டுங்க. பால் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. விக்கெட் சிக்னல் தான் கிடைக்குது. 3rd ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். சிங்கிள் கிடைக்குது. ஸோ லெஃப்டிக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க இங்கே. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் நம்பி ஷாட். சூப்பர் ஷாட். ஒன்லி தான் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாலே 6. நெக்ஸ்ட் பால். சிங்கிள் கிடைக்குது. நல்ல ஒரு கம்பேக். நெக்ஸ்ட் பால். யுவி ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ஸோ பெரிய டார்கெட். அதனால் சூப்பர் ஷாட்டுங்க. அருமையான அடி. சூப்பர் கனெக்ஷன் யுவராஜ் பேட்லேருந்து. ஃபர்ஸ்ட் 2 more. ஸோ இன்னும் ஒரு பெரிய ஷாட் வந்தா. சூப்பர் ஷாட்டு. ஆக மேக்ஸிமம். ஸோ சூப்பர் ஷாட்டு யுவி பேட்லேருந்து. பால். சிங்கிள் கிடைக்குது. யுவராஜ் சிங்கிள். ஓவர் முடியுது. ஆஃப்டர் 3 overs. பால். சூப்பர் ஷாட், மேக்ஸிமம். ட்ரை பண்ணாரு ஃபர்ஸ்ட் பால். பாட்ல இந்த பால் 6. யுவி பேட்லேருந்து வந்திருக்கு. சரி பால். ஸோ கண்டிப்பாக நிறைய மேக்ஸிமம் வேணும். சூப்பர் ஷாட். சூப்பர் ஷாட். யுவி நல்லா பாலை வாட்ச் பண்ணி அடிக்கிறாரு. இந்த ஓவரும் 2 6. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா பவுண்டரியா? 2 6 தொடர்ந்து ஒரு பவுண்டரி. சூப்பரா ஆடிட்டு இருக்காரு இந்தியன் பேட்ஸ்மேன். ஷாட். சூப்பர் ஷாட். யுவி பேட்ல மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்கு. மாறிட்டு இருக்கு நியூசிலாந்துக்கு. ஸோ ரன்னு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ யுவி நல்லாவே ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆடினா தான் மேட்ச் வின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு யுவி. 50 அடிச்சிருக்காரு. அவரோட ஒர்க் இன்னும் முடியல. ஸோ இன்னும் நிறைய ஷாட் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால். ஃபுல்
டாஸ் பால் பவுண்டரிங்க, பவுண்டரி சிக்னல். ஸோ கேப்பில் போயிருக்கு. சூப்பர் ஓவர் இந்தியாவுக்கு. நியூசிலாண்டுக்கு பெரிய ஸ்கோராக மாறிடுச்சு. 62 இன்னும் 30 தான் அடிக்கணும் 4 ஓவருக்கு. சூப்பராக அடிக்கிறாங்க. 48 தான் அடிக்கணும், 49 அடிக்கணும். 2 ஒரு விக்கெட் லாஸில். ஸோ 4 ஓவருக்கு நல்ல ஒரு ஸ்கோர் ஆட் பண்ணியிருக்காங்க. மேட்ச்சு 50-50 தான் இன்னுமே. ஸோ இப்பயும் பிடிக்கலாம் நியூசிலாண்டு, இந்தியாவும் பிடிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த பக்கம் போகுதுன்னு கேம். ஸோ 2 டீமுமே நல்ல டீம், நல்ல பேட்டிங் ஆடிட்டுருக்காங்க யுவி அண்டு நவீன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கேம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு 2 டீம். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால், சூப்பர் ஷாட். நெக்ஸ்ட் பால் அகேன் டாஸ் பால், நெக்ஸ்ட் பால் நினைக்கிறேன் கையிலே போயிடுச்சு. விக்கெட் சிக்னல், விக்கெட் சிக்னல். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வைடு வந்திருக்கு. அகேன் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், பால் சிங்களா இல்லை, டாட் இல்லை. ஃபோர்த் பால் சூப்பர் ஷாட் மேக்ஸிமம். 6 அடி அடித்தா கூட இந்த பக்கம் 6 போயிடும். ஸோ பேட்டில் பட்டா மட்டும் போதும். நல்லா தான் போயிட்டு இருக்கு இந்த ஓவர். மோர் சிங்கிள் ஈஸி 2 இல்லை, 2 ரன் ஓட்டாங்க. சூப்பர் ஷாட் மேக்ஸிமம். பவுண்டரியும் போகல, இல்லை, ஒரே ரன் தான். சோர் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 6 overs. பாலுக்கு 32, 5 அடி தான் அடிக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறார் நீவி. நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காரு 60+. ஸோ இன்னும் அவர் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் ரைட்டு தான் இருக்கு, கேட்சா இல்லைங்க, பவுண்டரி போயிடுச்சு. பவுண்டரி சரியா படலை. அகேன் பவுண்டரியா, பவுண்டரிங்க, பவுண்டரி சிக்னல். ஃபோர்த் பால் சூப்பர் ஷாட், கவர்ஸில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். 4 ரன். சூப்பர் ஷாட், அருமையாக ஆடிட்டு இருக்காரு இங்க யுவி. சிங்கிள் கிடைக்கும். ஸோ ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆறு பாலுக்கு 18 ரன் தேவை. ஓப்பனிங்லேருந்து ஆடிட்டு இருக்க யுவி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அவருக்கு தான் விண்டு. 3 ஷாட் அடிக்கணும். ஸோ 6 பாலுக்கு 3 ஷாட்டு அடிக்கலாம். பந்தம் பிடிச்சி போடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச்சு கண்டிப்பாக எப்படி போகுது. கண்டிப்பாக நல்ல மேட்சாக தான் இருக்கும். இது வரைக்கும் நல்ல மேட்சாக போயிட்டுருக்கு. எப்படி கேமை ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஓவருக்கு 18. ஸோ அந்த கேமை அடித்தா தான் இந்தியாவும் உள்ளே இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அடிச்சு தான் ஆகணும்னு இருப்பார். white signal, no ball, no ball signal. Again first ball, single, run out chance. 5 பாலுக்கு 16. ஸோ ஒரு மேக்ஸிமம் போனாலுமே ரிஸ்க்கு தான். ஷாட்டு கேட்சா கண்டிப்பாக பவுண்டரி போக வாய்ப்பு இல்லை. 2 ரன் தான்.
2 ரன் ஓட்டாங்க 14. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஷாட்டுங்க, மேக்ஸிமம் அருமையான கனெக்ஷன் யுவி பேட்ல இருந்து. சூப்பர் ஷாட். 8 தான் அடிக்கணும், 3க்கு 8 ரன் அடிக்கணும். கண்டிப்பாக மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நல்ல ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும் யுவி. 23. சூப்பர் ஷாட், ஆனால் கைக்கு தான் போகுதா, விக்கெட்டுங்க. சூப்பர் கேட்ச் பிடிச்சிருக்காங்க அங்கே. நல்ல ஒரு கேட்ச், நல்ல ஒரு பேட்டிங் ஆடி இருக்காரு யுவி. ஒரு டைவிங் கேட்ச் நரசிம்மா நல்ல ஒரு டேக்கன். சொன்ன 2 பாலுக்கு 8 அடிக்கணும். இன்னமும் இந்த மேட்ச் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 பாலுக்கு 8 தான். ஸோ யார் வேணா கேம் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2க்கு 8. 85 ரன்ஸ். இவர் மட்டுமே 85 ரன் அடிச்சிருக்காரு. 85 ரன் அடிச்சிருக்காரு யுவி. நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியல, ஆனாலும் சூப்பரான இன்னிங்ஸ். 2க்கு 8. டாட் பாலா, டாட் பால். இதுவும் ரன் அவுட். ரன் அவுட் ஆகுறாங்க. 8 ரன் அடிக்கணும். இந்த கேமை நியூசிலாந்து வின் பண்றாங்க. நல்ல ஒரு சேசிங். 2 பால். ஒரு கங்க்ராச்சுலேஷன். சூப்பரான மேட்சாக போயிருக்கு கண்டிப்பாக இது. ஏன்னா யுவி சூப்பராக ஆடினாரு லாஸ்ட் வரைக்கும். லாஸ்ட் 2 பால் அவர் ஸ்ட்ரைக்கில் இருந்தாலும் மேட்சை மாற்றிருப்பார். ஸோ விக்கெட்டு பிடிச்சி போட்டிருக்காங்க. நரசிம்மா நல்ல ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காங்க. நியூசிலாந்து இந்த மேட்ச் வின் பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணுறாங்க. அண்ட் ஹார்ட் லக் இந்தியா. யுவராஜுக்கு தான் ஹார்ட் லக் சொல்லணும். ஏன்னா அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் எடுத்துகிட்டு போனார். மேன் ஆஃப் தி மேட்ச் சரவணன். நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்ப்போம். நியூசிலாந்து.